ஐயோ நான் இப்பதான் இதில் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வரேன். சட்டை அண்ணனோட சட்டையை பார்த்தீங்கன்னா மௌனங்களா நடிகர்கள் தோற்றுருவாங்க. ஹிந்தி நடிகராக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி தோற்றுருவாங்க. ஆளு உயர மாலை, எப்படி ஆளு உயர மாலை, அண்ணன் ஜல்லிக்கட்டு காலை, வாழையடி வாழ ஓடுங்கய்யா மாலை. நிறைய பேர் நினைப்பீங்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணியை பார்த்தாரு, ஊல் சுரேஷ் அவர்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு வந்துட்டாரு, அண்ணன் வரிச்சூர் செல்வத்தை அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு, அண்ணன்ட்டு என்ன வாங்கிட்டு போக போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அண்ணன் கார் மட்டும் இல்லை, அண்ணனோட மனசுக்கு கப்பல் தருவார், ஹெலிகாப்டர் தருவார், ஏரோப்ளேன் தருவார், ஏன் ட்ரெயின் கூட தருவார். சாவியை கொடுத்து எந்த குழு வாங்கிட்டு ஓட்டிட்டு போ அப்படின்னுவார். ஆனால் நான் அதுக்காக இங்கே வரல. எப்போ நான் மதுரைக்கு வந்தாலும் அண்ணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக வருவேன். தட்டு. ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு வரிச்சூர் செல்வம் அவர்கள் நல்லவராக தெரிகிறாரோ கெட்டவராக தெரிகிறாரோ, ஆனால் என்னுடைய பார்வைக்கு நல்லவராக தான் தெரிகிறாரு. முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் இந்த மதுரைக்கு வந்தாங்க, மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறது, அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது. செல்வத்தில் செல்வம் வரிச்சூர் செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. நீங்க வந்து தனியா இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறீங்களா? அது ஆள் தான் இருந்துச்சு. ஒரு அப்புறம் அண்ணன் பேசுறேன், ரோபோஸ் அண்ணன் பேசுறீங்களா? அப்படியா? அதுக்கப்புறம் நீங்க வர வழியில போன் பண்ணீங்க, நான் இதுதான் ரூம் போட்டு தங்கிருக்கேன். சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை. சிக்கன் சாப்பிடுங்க, எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வராங்க.